இன்று சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக ஒன்றிய அரசு கிட்ட ஒரு தனி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கு அண்ணாமலை அவர்கள் 50 வருஷமா மௌனம் காத்துட்டு இப்ப ஒரு நாடகமாக தான் இது இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் அதிமுகவும் பாஜகவும் எந்த எதிர்ப்பும் இல்லாம இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அது வரவேற்க வேண்டிய விஷயம். அது அதிமுகவும் பாஜகவும் வரவேற்றதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. கச்சத்தீவு இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி. அதனால மீண்டும் அது இந்தியாவில் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தினா சரிதான். இங்கே கேள்வி என்ன எழுது, திரு அண்ணாமலை என்ன எழுப்பியிருக்கிறாருன்னா, இதை கொடுத்தது யாருங்கிற கேள்வி இருக்காரு. திரும்ப எங்களுக்கு கொண்டோம் அப்படின்னா யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி. அப்போ நம்மளுடைய இப்போ அங்கம்ங்கிறத ஏற்றுக்கிறாங்களா திமுக? இதே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு தமிழ்நாட்டில் ஆட்சி இருந்தபோது, இதே காங்கிரஸ் கட்சியோடைய கூட்டணி அங்கே டெல்லியில் ஆட்சி இருந்தபோது அப்போ நடந்த விஷயம்தான். அப்போ திருமதி இந்திரா காந்தி இதனால எந்த இழப்பும் இல்லை, அது ஒரு தேவையில்லாமல் இருக்குன்னா அவங்களுடைய பார்வையாக இருந்துச்சு. திரு நேரு அவர்களுடைய பார்வையும் அதுதான் இருந்தது. திருமதி இந்திரா காந்தியோடைய பார்வையும் இதுதான் இருந்தது. கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் அவங்க சொல்லி அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கைமீறி போன மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷமா அவங்க எடுக்காம கொடுக்குறது அவங்களுடைய பலவீனத்தை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றோம்னு சொன்னது. அப்போ தீர்மானம் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ஒரு அநீதின்னு ஒருத்தவங்க யாரும் விமர்சனம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே செஞ்சது காங்கிரஸ் கட்சியாக இருக்கும். எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு, ஆட்சியை கலைத்தது யாரு, அரசமைப்புகளை திருத்தியது யாரு, ஹிந்தியை வலுக்காட்டாயமா திணிச்சது யார், இது எல்லாமே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு? 1965 நடந்துச்சுன்னா 65 கவர்மெண்ட்ல இருந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அப்ப எல்லாமே இவர்கள் செய்த விஷயங்களை இவங்களே பண்றாங்கன்னா மக்களுக்கு அரசியல் பற்றின எந்த விழிப்புணர்ச்சியும் இருக்காதுங்கிற எண்ணம் தான். அதிமுகவும் பாஜகவும் வரவேற்றதுல எந்த மாறுகருத்து இல்லை. ஏன்னா அது இந்தியாவில் ஒருங்கிணைந்த பகுதியாக வரணுமானா யார் சொன்னாலும் வரணும். அது திமுக சொல்லிச்சுங்கிறது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்றது நீங்க தானமா கொடுத்தீங்க, நீங்களே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்க கொடுத்த போய் வச்சுக்கோங்களேன். கல்வி இன்னைக்கு பொதுப்பட்டியல் இருக்கு. சுதந்திர இந்தியாவில் அரசமைப்பின்படி கல்வி மாநில பட்டியல் இருந்துச்சு. அந்த மாநில பட்டியல் இருந்தது பொதுப்பட்டியலுக்கு மாற்றது காங்கிரஸ் ஆட்சி. அப்ப எமர்ஜென்சி பீரியட்ல 75 to 70 அந்த 2 வருஷத்துல அப்ப அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்ப பக்கத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய திரு செல்வப்பந்தையிட்டோ இந்தி கூட்டணியில் உட்கார்ந்துக்கூடிய திரு ராகுல் காந்திட்டோ கேட்டிருக்க வேண்டிய கேள்வியை இன்னைக்கு மத்திய அரசு கேட்கறதுல எந்த ஒரு லாஜிக்கும் இல்லைங்கிறது திரு அண்ணாமலை பாயிண்ட். செல்வப்பிரந்தி அவர்களும் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, ஒரு 272 ஏக்கர் வானம் பார்த்த பூமியாக இருந்தது, அதனால தான் அதை கொடுத்தாங்க, அதை கொடுத்ததுல எந்த தவறும் இல்லை அப்படின்றத அவர் இப்ப எதிர்க்க வேண்டியதானே? தவறு இல்லை, அதனால தேவையில்லாத தீர்மானம் போட்டு எதிர்க்க வேண்டியதானே? இன்னைக்கு வானம் பார்த்த பூமியில விளைஞ்சிருச்சா? இன்னைக்கு 3 போகம் நடக்குதா? ஜம்மு காஷ்மீர்ல ஒரு புல்லு முளைக்காது, முழுக்க முழுக்க பனி பிரதேசம். கொடுத்துருமா அப்படியே? அப்ப என்னுடைய லேண்ட் அது புல்லு முளைக்குது, நெல்லு முளைக்குது, அது ஏன் லேண்டு, அந்த எண்ணம் இருக்குமா? அது வானம் பார்த்த பூமியா இருந்துச்சு கொடுத்தேன். நீங்க கச்சத்தீவுல என்ன பார்த்த பூமி இருக்கும்? நடுக்கடல் தீவுல என்ன இருக்கும் உங்களுக்கு? அப்ப நீங்க கொடுத்துருவீங்களா? லட்சத்தீவுகள் பூரா கொடுத்துருவீங்களா? இல்ல இது அவங்க கொடுத்தாலும் இந்திரா காந்தி அவர்கள் இதற்கு பதிலாக இந்தியாவுக்காக நிறைய நிலங்களை கொடுத்திருக்காங்க. என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. நிலப்பரப்பு என்ன மேப் மாறிச்சு சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாடுடைய நிலப்பரப்பு விரிஞ்சுன்னு சொல்ல சொல்லுங்க. ஸ்ரீலங்கா என்ன தமிழ்நாடு கொடுத்துட முடியும், இந்தியா கொடுத்த முடியும் கேளுங்க. ஸ்ரீலங்கா கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கல் வாங்க ஸ்ரீலங்கா. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கவர்மெண்ட்ல பங்களாதேஷுக்கும் நமக்கும் எல்லை பிரிப்பு நடந்தது. ஒரு தெளிவா சுதந்திர காலத்துல நடக்காம இருந்துச்சு. அவங்களுடைய தனியா நாடா பிரிஞ்ச பிறகு அப்போ 2 கிராமம் கொடுத்தாங்க, 2 கிராமம் எடுத்தாங்க. புரிஞ்சுக்கிறோம். நம்ம கச்சத்தீவு கொடுத்தோமே, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த உட்கார்ந்துருக்க இந்த இடம் அவங்க கொடுத்த ராமேஸ்வரத்துல இருக்கும் தங்கச்சி மடம் அவங்க லேண்டுப்பா, நம்ம லேண்டு கிடையாது அப்படி சொல்லட்டும். ராமநாதபுரமே நம்ம ஊர் கிடையாது, ஸ்ரீலங்காவுடைய ஊர் சொல்லட்டும். நம்ம கொடுத்தோன்னு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லட்டும். அவர் அது பட்டியல் போடுவாரா? அப்ப நீங்க கச்சத்தீவு கொடுத்தது என்ன எது அப்படின்னு அரசமைப்பு ரொம்ப தெளிவா சொல்லுறது. நிலம் அமைப்புல மாத்தணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுடைய ஒப்புதல் இல்லாம அரசமைப்பு திருத்தம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவுடைய மேப் வரையறுக்கப்பட்ட அரசமைப்புல கச்சத்தீவை கொடுத்த போது பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கினாங்களா? கச்சத்தீவு கொடுத்த போது பார்லிமெண்ட் அரசமைப்புல திருத்தம் பண்ணாங்களா? அப்ப யார்ட்டையுமே சொல்லாம எதையுமே சொல்லாம எமர்ஜென்சி கொண்டு வந்த மாதிரியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கூட தேவைப்படுச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதென்ன கேக்கா? நீ ஒன்னு எடுத்துக்க, நான் எடுத்துக்க கொடுக்குறதுக்கு. அப்ப ஒண்ணு கொடுத்தது தப்புன்னு ஒத்துக்கிடுங்க. நான் தெரியாம கொடுத்துட்டேன், மாத்தி கொடுத்துட்டேன் அப்படி ஒத்துக்கங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை, ஆனா திரும்ப கொடு. என்ன லாஜிக் இது? இல்ல அன்னைக்கு அந்த நிலை இருந்தனால கொடுத்தோம். என்ன நிலை? என்ன நிலை? அதை சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. அன்னைக்கு என்ன நிலை? உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சா? அரசியல் அழுத்தம் இருந்துச்சா? வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சா? இந்த நாட்டோட நிலப்பரப்பு உங்க வீட்டோட நிலப்பரப்பை கொடுங்க. காந்தி குடும்பத்துக்கு நேரு குடும்பத்துக்கு சொத்து இருக்குல்ல, அதை கொடுங்க. நீங்க யார் வேணான்றா? உங்களுடைய எல்லாத்தையும் சொத்து எழுதி கொடுங்க. நீங்க இலங்கை மக்களுக்கு எழுதி கொடுங்க. யார் வேணான்றா? இலங்கை மக்களை தெய்வம், இலங்கை மக்கள் பல பேர் தெய்வமா பாக்குறாங்க இந்திரா காந்தியை. கொடுங்க. சத்தியமூர்த்தி போன கொடுங்க, காமராஜர் இல்லத்தை கொடுங்க. யார் தடுத்தா? அது எதுக்கு எங்க ஊர் லேண்ட் எடுத்து கொடுக்குறீங்க? அன்னைக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. என்ன நிலைமை சொல்லுங்க. இல்ல மோடி அரசு 10-12 வருஷம் ஆக போகுது. அவங்க நினைச்சிருந்தா மீட் எடுத்துருக்கலாம். காங்கிரஸ் தான் கொடுத்தாங்கிறது குற்றச்சாட்டை மட்டுமே வைக்கிறாங்க. மோடி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேட்குறேன். எப்பயுமே கெடுக்கிறது ஈஸி, கட்டுறது கஷ்டம். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எத்தனை வருஷமா? ஒரு நாள்ல. ராமர்கள் கட்டப்பட்டது என்ன ஒரு நாள் இல்லையா? டெமாலிஷன் கேன் ஹேப்பன் எனி மினிட். நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க, திரும்பி வாங்குறதுக்கு அவங்க விடுவாங்களா? இந்தியா இலங்கை உறவு பாதிக்கப்படும்.
இலங்கை வந்து சைனாவுக்கு பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண கிளம்புவாங்க. அது எங்க லேண்ட் நூத்தம் விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணி வச்சு நீங்க போவீங்க, நாங்க வந்து பண்ணுமா? அப்ப ஒத்துக்குங்க, அந்த ஹானஸ்டியா இருக்கா? நாங்க தெரியாம பண்ணிட்டோம். மோடி அரசு 11 வருஷமா வந்து என்ன பண்ணீங்க? 11 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி இருந்துச்சு? 2014 நீங்க இருந்தீங்களா இல்லையா? உங்க தயவுல ஆட்சியில் இருந்துச்சு. இதே திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணீங்க? இந்த 11 வருஷமா மோடி ஒண்ணுமல்ல. அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரெண்டு உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? கருணாநிதி என்ன பண்ணாரு? சோனியா காந்தி என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தி என்ன பண்ணாங்க? மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அவங்க ஆட்சியில் அங்க வைக்கலையா? முரசொலிமாறன் மத்திய அமைச்சர் இருக்கலையா? டிஆர் பாலு மத்திய அமைச்சர் இருக்கலையா? ஆராசா மத்திய அமைச்சர் இருக்கலையா? என்ன பண்ணாங்க? எவ்வளவு தூரம் மக்களை வந்து அரசியல் விழிப்புணர்வு அற்றவங்க நினைக்கிறாங்க. 11 வருஷமா என்ன பண்ணாரு மோடி? சரி, அதுக்கு முன்னாடி 50 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? கொடுத்ததை தப்புன்னு ஒத்துக்கக்கூடிய நேர்மை இல்லை, கொடுத்ததை திரும்பி வாங்குறதுக்கான முயற்சி இல்லை. அதை வாங்கிட்டா அவங்களுக்கு பேர் வந்துருமேங்கிற அச்சத்தில் முன்னாடி துண்டை போட்டு வைக்கிறீங்க. நாளைக்கு நரேந்திர மோடி அதையும் செஞ்சிருவாரு. 370 கொண்டு வந்த மாதிரி, பாபா ராமர் கோயிலை கட்டின மாதிரி நாளைக்கு அதையும் செஞ்சிருவாரு. அப்ப நம்ம ஒரு தீர்மானம் போட்டு வச்சுக்கிடுவோம், நாளைக்கு நமக்கு பேராது மிஞ்சுன்னு ட்ரை பண்றேன். வேற என்ன கணக்கு இருக்கு? இவங்களால மீட்க முடியுமா? மீட்க பத்தி பேசியிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்பயாவது முயற்சி பண்ணிருக்கா? 2014க்கு முன்னாடி தமிழக மீனவர்கள் இலங்கையால சுடப்பட்டது எவ்வளவு? எங்க அண்ணன் சீமான் கேட்டா சொல்றாரு 800க்கு மேல சொல்லிட்டாரு. இந்த 800 பேர் சுடப்பட்டது எவ்வளவு? எந்த பீரியட்ல? 2014க்கு பிறகு எத்தனை மீனவர் சொல்றாரு? ஒரே ஒரு மீனவர், 11 வருஷத்துல ஒரு மீனவர். 2014 வரைக்கும் 800 பேர். யாருக்கு மட்டும் நடந்திருக்கு? அப்ப இலங்கை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம்? மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய தமிழக 5 பேர் அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து வீட்டுல விட்டோம். ஒருத்தருக்கு எப்படிங்க மன்னிப்பு கொடுக்கப்படும்? மரண தண்டனை ஆயுள் தண்டனை மாத்திரம்னா மன்னிப்பு கொடுக்கப்படும். அவர் வந்து இறந்துருவாரு, கொன்றுவாங்க, சரி வேண்டாம் நீங்க கேட்டீங்கனால அவருக்கு பழைக்க வைக்க ஆயுள் தண்டனை ரத்து பண்ணி, மரண தண்டனை தண்டனையே ரத்து பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. 5 பேர் ஆட்சிக்கு வந்த உடனே. யாராலும் சொல்ல முடியுமா இவங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? காங்கிரஸ் கட்சி செஞ்சிருக்கா? 800 மீனவர்கள் கொல்லப்பட்டது யாரால? ரணில் விக்ரமசிங்கே பேட்டி கொடுத்தார். எங்க வீட்டுல வந்து திருட நாங்க சும்மா இருப்போமா, சுற்றுவோம் அப்படின்னாரு. பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க ஏதாவது பேசுனீங்களா? மறுப்பு தெரிவிச்சீங்களா? சண்டை போட்டீங்களா? இன்னைக்கு நடந்திருக்கா அப்படி ஏதாவது? சோ இந்த ஒரு சேஞ்ச் பண்ண மோடி அவர்களுக்கு ஏன் வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியல? அதை நாங்க பார்த்துட்டோம், நீங்க உங்க வேலையை பார்க்கலாம்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவ்வளவு. இதை கேட்கறவங்களுக்குலாம் உங்க வேலையை பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேளு. நீங்க ஒரு இடத்துல கையில சாவி வச்சிருக்கும் போது ஒன்றும் செய்ய மாட்டீங்க. சாவி கை மாறி விட்டோன்னே ஓ நீங்க என்ன செய்ய கேட்பாங்கல்ல. நான் ஏற்கனவே பதில் சொன்னேன்ல. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. சுதந்திர இந்தியால இருந்து முதல்ல நீங்க ஆட்சியில் உட்காந்துங்க. என்ன பண்ணீங்க? எடுத்து கொடுத்துட்டு நீங்க. அப்ப நீங்க ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸும் கூட்டணி அமைச்சரவை வச்சிருந்தவங்க என்ன பண்ணீங்க? அப்ப நீங்க எப்படி நீங்க பிஜேபி பார்த்து கேட்பீங்க?